மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மறந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த, தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய வலக்கையின் முடிவில்லாதரவான் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறிச் செல்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவருடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரலெழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலை பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரில் உள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினரிடம் சேர்த்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்திருக்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. எங்களுக்கு அன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். எங்களுக்கு அன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமைக்கே உரித்தாகும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுள்ளபடி அனைத்தையும் செய்கிறார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவலையே. பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். நீங்கள் ஆண்டவரிடம் இருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. உயிருள்ள இறைவார்த்தைகள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல, மற்றவர். அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பியவர் தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்கிறார் ஆண்டவர். உண்மையிலேயே கடவுள் மீது நமக்கு அன்பு உண்டு என்றால் அவர் சொல்படி நாம் நடப்போம். அவருடைய கட்டளைகளை நம் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்போம். அவர் சித்தப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் என்கிற இந்த நிலையில் நான் என்னுடைய ஆசைகளின்படி, விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இறைவனுடைய திருவுளப்படி என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா? இறைவனின் சித்தப்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது மனம் போன போக்கில் என் ஆசைகளுக்கு, என்னுடைய பேராசைகளுக்கு நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா? இந்த நிலையை உணர அழைக்கிறது இந்த நாளின் இறை வார்த்தை. ஒரு மனிதர் இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டால், இதோ இந்த நாளின் ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் உரித்தாக்குகிறது. இந்த நாளினுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இறைவனிடமிருந்து நமக்கு வருகிறது. நான் என் மனம் போன போக்கில் பயணிக்கிறேன், செல்லுகிறேன் என்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தடுக்கி விழக்கூடிய சூழ்நிலை வரும். ஏதோ ஒரு நிலையில் பாவத்தில், தீமையில் விழக்கூடிய நிர்பந்தங்கள் இருக்கும்.
ஏதோ ஒரு நிலையில் என் வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்படும். அதற்காக நான் கடவுளை சிக்கென பற்றி கொண்டிருந்தால் எனக்கு துன்பம் வராது, கஷ்டம் வராது, பிரச்சனைகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது என்ற அர்த்தம் அல்ல. மாறாக இறைவன் நம்மோடு இருக்கும்போது துன்பத்தையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்கிற அந்த அனுபவம் இறைவன் நம்மோடு இணைந்து செயலாற்றுகிற அனுபவமாக இருக்கும், வெற்றி கொள்ளுகிற அனுபவமாக இருக்கும், தீமையை எதிர்க்கின்ற அனுபவமாக இருக்கும். அந்த இறை அனுபவத்தை பெற ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போம். ஆமென். எங்களுக்கு அன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்பிக்கையற்ற, விசுவாசமல்லாத அல்லது கடவுள் மீது அதிகமான பற்றன்பு இல்லாத ஓர் இளைஞன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு உயர்ந்த மலையில் வசிக்கக்கூடியவன். தினந்தோறும் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும், தன் கடமைகளை வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் அந்த மலைக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அப்படி அவன் சென்று கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு நாள் இரவு தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என அவன் நினைத்து பயணிக்கிறான். அவன் அப்படி வருகிற வழியில் திடீரென்று அவனுடைய வாகனம் நின்று போய்விடுகிறது. அடர்ந்த இருட்டு, அந்த பக்கமாக யாரும் வரவில்லை. நேரம் அதிகமாகிவிட்டதனால் யாருமே அந்த பக்கத்தில் வராத போது என்ன செய்வது என்று தெரியாமல் வாகனத்திலேயே அவன் அமர்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். கடவுளே, இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? யாரும் இந்த பக்கமாக வரவில்லை. என் வாகனம் இப்படியாக நின்று போய்விட்டிருக்கிறது. அதை பழுது செய்யவும் இந்த வேளையில் முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு, எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல் என்று கேட்கிறான். அவனுடைய உள் மனசு சொல்லுகிறது, இந்த மலை அடிவாரத்தில், இந்த மலைப்பாதையில் நீ செல்லுகிற போது அடர்ந்த இருட்டு இருக்கிற இந்த தருணத்திலும் கூட நீ கவலைப்படாதே, இறங்கி நடந்து செல். ஒரு பக்கம் அச்சம், பயம், கலக்கம் இருக்கிறது. ஆனாலும் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, இறங்கி நட. அவன் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தான். வேறொரு வாகனம் வந்து அவன் அருகில் நின்று, என்ன, உனக்கு உதவி வேண்டுமா என்று கேட்கிறான். ஆம் என்று சொன்னபோது அந்த இளைஞனை ஏற்றிக்கொண்டு அவனுடைய வீட்டிற்கே கொண்டு போய் விடுகிறான். அவனுடைய உள் மனதுக்குள் சொன்ன அந்த வார்த்தைகளை அவன் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தான். யாரும் இல்லாத அந்த இடத்தில், அடர்ந்த இருட்டு, செய்வது அறியாது திகைத்து கொண்டிருந்த, பயந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் தன்னையே அறியாமல் கடவுளை நோக்கி அவன் அழைத்த அந்த தருணம், யாரோ ஒருவரின் வழியாக அவனுக்கு அந்த உதவி கிடைத்தது. யாரோ ஒருவரின் வழியாக அவன் பயம், அவனுடைய கலக்கம், அவனுடைய அச்சம் நீங்கியது. அது யாரோ ஒருவர் அல்ல, அது கடவுள் அவனை நடத்திய விதம். கடவுளை நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ, கடவுளை எப்பொழுது நாம் துதிக்கிறோமோ, கடவுள் மீது நாம் எப்பொழுது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அற்புதத்திற்காகவோ அதிசயத்திற்காகவோ மாற்றங்களுக்காகவோ நாம் கடவுளை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுள் அனுபவம் என்பது நம் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், செயலாற்றுகிறார்,
எனக்கு பாதுகாப்பு அளிக்கிறார், என் தேவைகளை நிவர்த்தி செய்கிறார் என்கிற உணர்வோடு நானும் என் கடவுளும் என்கிற ஒன்றிப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா செயல்களிலும் இறை சித்தம் வெளிப்பட வேண்டும். இதற்கான அழைப்பை தருகிறது இந்த நாள். கால் ஊனமுற்ற ஒரு மனிதர் இருக்கிறார். பிறவிலேயே கால் ஊனமுற்ற மனிதர். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை பவுலடிகளார் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் பவுலடிகளார் சொல்லுகிறார், நீ எழுந்து கால் ஊன்றி நேராக நில்லும் என்று சொல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் நீர் எழுந்து கால் ஊன்றி நேராக நில்லும். அந்த அற்புதம் நடக்கிறது. அவன் நேராக எழுந்து கால் ஊன்றி நிற்கிறான். இந்த இடத்தில் இயேசு அனுபவம், இயேசுவின் பெயருக்கு இருந்த வல்லமை, ஆற்றல் வெளிப்படுவதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய கட்டளையை ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? என் அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அதை கேட்டும் கேட்காமலும் பொருட்படுத்தாமலும் போய்விடுகிறேனா? அல்லது அந்த வார்த்தைகளை என் வாழ்வாக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேனா? முயற்சிகளை செய்ய வேண்டும். நிச்சயமாக முழுவதுமாக ஏற்று கடைபிடிப்பது சிரமம்தான். அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் தொடர்ந்து நாம் அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எதையும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. கடவுளுடைய ஆற்றல், அவருடைய வல்லமை நம்மை வழிநடத்தும், பாதுகாக்கும். அந்த உள்ளுணர்வு கடவுள் அனுபவத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் கடவுளோடு இணைய வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய அன்பில் குடிகொள்ள வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறி இறை அனுபவம் பெற்ற மகனாக, மகளாக இந்த உலகத்தில் சாட்சிகளாக நாம் இருக்க முடியும். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். தூய ஆவியினுடைய வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுகிற போது தூய ஆவியினுடைய செயல்பாடுகள் நம் வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதில் ஐயமில்லை. ஆமீன். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றும் திருவுணவாய் இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எமக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எமக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பார். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பார். தரணிய எம்மை இறைவா காப்பார்.
கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சூற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, என்னை நீதித்து தண்டனைக்குள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தவல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாயனேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயனேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என்னாயனேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்விற்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாய் தாயுமே தமிழோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே தமிழோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே தமிழோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே தமிழோர் திரவியமே. கதை மொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலை மொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பறவகை பாகும் தெளிவொரு தேனும் தேவிட்டா உணவாமே. பலவகை பாகும் தெளிவொரு தேனும் தேவிட்டால் உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலா தாயுமே தமிழோர் திரவியமே.